லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன தான் கொடுத்து விடணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒயிட் பிரியாணி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்களோ பெரியவங்களோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரியில் மிச்சமே இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 10 முந்திரி பருப்பு 10 பாதாம் பருப்பு தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி பைசஸ்லாம் நல்லா போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூடவே நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. மற்ற செய்கிற பிரியாணிக்கு ரொம்ப மசாலா தேவைப்படும். இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் மசாலாவே தேவைப்படாது, கம்மியான மசாலா தான் தேவைப்படும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஊற வச்சு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதையும் நம்ம மட்டனை சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டன் வந்து நான் எலும்பு கொழுப்பு கறியோடு தான் சேர்த்து எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே நம்ம 1 கப்பு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டனில் வந்து தண்ணி விடுற அளவுக்கு ஒரு 3 நிமிஷமாவது நல்லா நம்ம விட்டு வதக்கினோம்னா அந்த மட்டனில் தண்ணி விட்டுருக்கும். இப்போ நான் வந்து 2 லிட்டரு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா கறி நல்லா வதங்கியிருக்கு. 2 லிட்டரு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கறி பாருங்கள், தண்ணி கொஞ்சதையும் நல்லா வெந்துருச்சு, கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறினா போதும், ரொம்ப கிளற வேணாம். இப்போ வந்து எலுமிச்சம்பழமும் 1 டீஸ்பூன் பெப்பரும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா 3 பச்சை மிளகா தானே போட்டிருக்கோம், காரம் இருக்காது. அதனால் நான் வந்து எந்த ஒரு மசாலாவும் சேர்த்தாத 1 டீஸ்பூன் மிளகு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி வத்தந்தி தம் போட்டு எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு சாதம் அப்படியே இருக்கும். ரைஸ் உடையாத இருக்கும். நல்லா மட்டனும் நல்லா வெந்து இருக்கும். இதுக்கு நான் முட்டை தொக்கு தான் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம வந்து தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், ஒரு மாதுளம்பழம் ஜூஸ். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.